முதல் சித்தர் முருகன் ஞான நிலையின் தத்துவம். முருகன் கையில் உள்ள வேல் ஞான நிலையை அடைவதற்கான தத்துவம். வேலின் குவிந்த பரப்பு நமது நெற்றியையும், வேலின் கீழுள்ள தண்டானது மற்ற 6 குடிகளை இணைக்கும் சுழுமுனை கோடாகவும் உள்ளது. குண்டலினி சக்தியின் குறியீடு. பாம்பாட்டி சித்தர் குண்டலினியை பாம்பாக குறிப்பிட்டு முருகனை அதன் இயக்க சக்தியாக பாடுகிறார். பாடல் கருத்து: பாம்பு எழும் பாதையில் பரமன் விளங்கும் வேலுடைய குமரன் வழிகாட்டுவான். அர்த்தம்: குண்டலினி எழுச்சியில் முருகன் வழிகாட்டி. போகர் முருகனை குருவாக அனுபவித்தவர். பழனி முருகன் வடிவத்தையும் அவரே உருவாக்கியதாக மரபு கூறுகிறது. பாடல் கருத்து: உள்ளத்தில் விளங்கும் ஒளியே குருவாகும். குன்றின் மேல் நிற்கும் குமரன் அதுவே. அர்த்தம்: முருகன் வெளியில் அல்ல, உள்ளுணர்வில். கொங்கணர் பாடல்: வேலுடைய குமரன் மேனியில் அல்ல, மேலெழும் சுவாசத்தில் மேவும் உண்மை. பொருள்: முருகன் வெளிப்புற உருவமல்ல, உயிர் சுவாசத்தில் உணரப்படும் சக்தி. கருவூரார் பாடல்: ஆறுமுகம் அருளால் அறிவொளி பொங்கும் ஆனந்த நிலையது, ஆதியிலே தோன்றும் பொருள். ஆறுமுகம் அருள் ஞான ஒளி மற்றும் ஆனந்த நிலையை தருகிறது. ஆறுமுகம் 6 சக்கரங்களின் விழிப்பு என்று குறியீடாக விளக்குகின்றனர். ஆறுமுகம் மற்றும் 6 சக்கரங்கள். ஆன்மீக அர்த்தம்: 1. மூலாதாரம், உயிர் சக்தி. 2. சுவாதிஷ்டானம், உணர்ச்சி. 3. மணிப்பூரகம், சக்தி மற்றும் தன்னம்பிக்கை. 4. அநாகதம், அன்பு. 5. விசுத்தி, சொல் மற்றும் சத்தியம். 6. ஆக்ஞா என்பது ஞானம். இந்த சக்கரங்கள் வழியாக குண்டலினி சக்தியை மேல் எழுப்பி சஹஸ்ராரம் சிவத்துடன் ஒன்றாகும் நிலை.